ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி கலைக்கிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் மத்தியில் கொடுக்குற எல்லா செய்திக்கும் அநேகர் விரும்பி பார்ப்பதையும் கேட்பதையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களில் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானித்து வருகிறோம். நாமும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். யோவான் 1:29 சொல்கிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெறுவதற்காக யோர்தான் நதியிலே யோவான் இடத்துல வருகிறார். யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து உலகத்துக்கு அடையாளம் காண்பிக்கிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ மனுஷன் என்று சொல்லலை, தேவகுமாரன் என்று சொல்லலை, தேவாதி தேவன் என்று சொல்லலை. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தேவ ஆட்டுக்குட்டி. அப்படியானால் இந்த ஆட்டுக்குட்டி என்கிற வார்த்தைக்கும் கிறிஸ்து இயேசுவின் மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வசனங்கள் மூலமாய் உங்களோடு இடைப்பட்டு கொள்ள விரும்புகிறேன். தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய இரத்தத்தினாலே ஒரு சபையை சம்பாதித்து கொள்ள ஆசைப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த போதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியை தனக்கென்று தெரிந்து கொண்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது அவர்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை மீண்டும் நினைப்பூட்டும்படியாக ஒரு வார்த்தை கொடுக்கிறார். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்களும் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆக ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருவதைப் போல சர்வத்தையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள் முதல் இங்கே யோர்தான் நதிக்கு அருகிலே வந்து சேர்கிற வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் அந்த 40 ஆண்டு காலங்கள் அவர்களை சுமந்து கொண்டு வந்ததை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை நமக்காக சுமந்தார் என்கிற இந்த வேத வாக்கியத்துக்குள்ளே உங்களை நடத்த விரும்புகிறேன். முதலாவது லேவியராகமம் 5:17. ஒருவன் செய்ய தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றையும் செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிள்ளையைப் போல சுமந்து கொண்டு வந்தது கர்த்தர். சீனாய் வனாந்தரத்தில் அவர்கள் வந்தபோது ஒரே மலையிலே அவர்களுக்கு 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீதிகளையும் நியாயங்களையும் கொடுக்கிறார். அந்த நியாய பிரமாணத்தின்படி ஒருவன் இந்த பூமியிலே பாவம் செய்தவனால் இருந்தால், அவன் செய்யக்கூடாத குற்றத்தை செய்திருப்பானால், பாவங்களை செய்திருப்பானால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அது நிமித்தமாய் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆக இங்கே சொல்லியிருக்கிறார். என்னாகும் 9:13. ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஆக இரண்டாவதான ஒரு காரியம் அவர் சொல்கிறார். எப்படி எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து தன் சபையை மீட்டு கொள்வதற்கு அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்து அதன் மூலமாய் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அவர்கள் வனாந்தரத்தில் வந்தபோது அந்த நாளை தேவனுக்கு பலி செலுத்துகிற நாளாக, நினைவு கூறுதல் நாளாக ஒரு மனிதன் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும்.
அப்படி எந்த மனிதன் பஸ்காவை ஆசரிக்காதபடி இருக்கிறானோ அவன் தன்னுடைய அக்கிரமத்தை சுமப்பான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த பிரமாணத்திலே அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே தான் செய்த பாவத்திற்காக அவன் பலி செலுத்தப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்பது நியாய பிரமாணத்தின்படியான சட்டம். லேவியராக 5 அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும் பொழுது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். ஆக இப்படி தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளை மீறி பாவம் செய்வானானால், அதை குறித்து அவன் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவானானால், அவனுடைய பாவ நிவர்த்தி ஆக்கப்படுவதற்காக, சுத்திகரிக்கப்படுவதற்காக அவன் ஆசாரியனிடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் பாவ நிவாரண பலியாக அவன் அதை தேவ சன்னிதானத்தில் பலியிட வேண்டும். அது நிமித்தமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும். அதில் 17-18 வசனங்கள். ஒருவன் செய்ய தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆக அறியாமையினாலே குற்றம் செய்திருந்தாலும் அவன் செய்தது குற்றம்தான், தப்புதான் என்பது கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி அவன் உணர்த்தப்படும் போது தன்னுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படுவதற்காக அவன் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆடை கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அவன் பாவம் நிவர்த்தி செய்யும்படி அவனுடைய அக்கிரமத்தை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து அவன் விடுதலையாகும்படியாக அவன் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். என்னாகமம் 18 அதிகாரம் 1 வசனம். பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். ஆக ஆரோனும் அவனுடைய குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்ததான பயபக்தி வேண்டும். அது நிமித்தமாக இவர்கள் பலிகள் செலுத்துவதனாலே ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தும் போது இவர்கள் அந்த அக்கிரமத்தை சுமந்து கொள்கிறார்கள். அவன் குமாரர்களும் அந்த அக்கிரமத்தை சுமந்து கொள்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் இந்த அக்கிரமத்திலிருந்து நிவர்த்தியாக்கப்பட வேண்டுமானால் இவர்களும் பலி செலுத்தப்பட வேண்டும். யாத்திராகமம் 28 அதிகாரம் 36-37 வசனங்கள். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. ஆக இந்த ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டாக்கும் போது நெத்தியிலே ஒரு பட்டத்தை அவன் கட்ட வேண்டும். அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு பட்டமாக இருக்கும். தொடர்ந்து அதை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகள் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் இந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதுனால அவர்கள் நெற்றியிலே ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு அக்கிரமத்தை சுமந்து கொள்ளும்படியாக அவர்கள் நெற்றியிலே ஒரு பட்டையும் கட்டப்படுகிறது. அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரை வெட்டாக எழுதப்பட்டு கட்டப்படுகிறது. அந்த பட்டமானது ஜனங்களுடைய
அக்கிரமத்தை அவன் சுமந்து கொள்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. 41வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆக ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அவர்களை அந்த சன்னிதானத்தில் கொண்டு வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஒரு பட்டை எடுத்து எழுதுறார். அதனுடைய நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்யும்படி வரும்போது அவர்கள் அக்கிரமத்தை சுமந்து கொண்டதுனால அந்த அக்கிரமம் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனுடைய முகத்துக்கு வரும்போது அந்த முகத்துக்கு முன்பதாக பரிசுத்தம் என்கிற பட்டயம் அவன் அக்கிரமத்தை சுமந்து கொண்டதுக்கு அடையாளமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 16 அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரப்பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியிலே நிறுத்தி. ஆக இவன் அந்த பாவத்தை அக்கிரமத்தை சுமந்து கொள்வதினாலும் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்படுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் 2 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வர வேண்டும். ஒன்றை அவன் சர்வாங்க தகன பலியாக அவன் பலியிட்டு அந்த இரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக அவன் தெளித்து அவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும் போது அவன் அக்கிரமத்தை பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே அது அவனுக்கு நிவர்த்தியாக்கப்படும். அதுக்கு அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அங்கே லேவியராகமம் 16 அதிகாரம் 16வது வசனம். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ள நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். 20வது வசனம். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேரப்பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். ஆக 2 வெள்ளாட்டுக்கடாக்கள் கொண்டு வந்த போது ஆரோனும் அவனுடைய குமாரரும் ஒன்றை பாவ நிவாரண பலியாக அவர்கள் பலியிட்டு அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக இரத்தத்தை தெளித்து அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். பாவ நிவர்த்தி அந்த நாள் உண்டாகும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் வேறொரு வெள்ளாட்டு கடாவை எடுத்து அதில் அதை கொண்டு வந்து ஆரோனும் அவனுடைய குமாரரும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்காக அந்த ஆட்டுக்கடாவின் மேலே அவர்கள் கைகளை வைக்க வேண்டும். கைகளை வைத்து இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அவர்களுடைய சகல மீறல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்காக ஆள்வசம் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். இதில் என்ன காரியம் என்னவென்றால் அவன் சொந்த பாவத்துக்காக பாவ நிவர்த்தி செய்வதோடு மாத்திரமில்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்திற்காக பாவத்துக்காக மீறுதலுக்காக அந்த அக்கிரமத்தை பாவத்தை மீறுதல்களை அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை தேவ சன்னிதானத்தில் அறிக்கையிட்டதோடு மாத்திரமில்லாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக அந்த உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடா மேலே ஆரோனும் அவனுடைய குமாரனும் அந்த பாவத்தை அக்கிரமத்தை மீறுதலை தலையில் கை வைத்து சுமத்த வேண்டும். அப்படி சுமத்தப்பட்ட ஆட்டை அவன் போக்காக ஆட ஆள் நடமாட்டம் இல்லாத வனாந்திர பகுதியில் அவன் அனுப்பிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் சிலுவையை தூக்கி கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு அக்கிரமத்தை சுமந்து கொள்ள பாவத்தை சுமந்து கொள்ள அவள் குற்றத்தை சுமந்து கொள்ள
அவர் அவருடைய சிரசில் அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் பாவத்தை அக்கிரமத்தை சுமத்தினார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. லேவியராகமம் 4:13-14-15 இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளம் காளையை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பலியிட்டு கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர் கர்த்தருடைய சன்னதியில் தங்கள் கைகளை அதன் தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் கொலை செய்தவன், பிறருடைய சொத்தை அபகரித்து கொண்டவன், பிறருடைய மனைவியை தீட்டுப்படுத்தினவன், விபச்சாரம் செய்தவன், வேசித்தனம் செய்தவன், மற்ற களவு செய்தவன், இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்தவர்கள் அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டை அவர் கொடுத்திருக்கிறார். அதை பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த பாவம் நிவர்த்தி செய்யும்படியாக தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக அவன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். ஆக அந்த குட்டியை கொண்டு வந்தபோது, ஆட்டை கொண்டு வந்தபோது அங்கே இருக்கிற மூப்பர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி உண்டாகும்படி அந்த பலி செலுத்துகிற அந்த ஆட்டின் மேலே கைகளை வைக்க வேண்டும். அப்படி வைத்து பாவத்தை சுமத்தின பின்பு அந்த ஆடு பலியாக்கப்படுகிறது. பலியாக்கப்படுகிறது நிமித்தமாய் அங்கே அவங்களுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. ஆகவே அந்த பாவத்தை அக்கிரமத்தை தீட்டை ஆடு சுமந்து கொண்டு அந்த இடத்துல பலியாக்கப்படுகிறது. இது கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. எபிரேயர் 5:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஆக இவர்கள் செய்யக்கூடிய ஆராதனையானது பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்கு எப்படியெல்லாம் பலிகள் செலுத்த வேண்டும் என்றும் அது எப்படி நிவர்த்தியாகும் என்றும் மோசே தேவனாலே கட்டளை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து அவைகளை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக செய்து கொண்டு இருக்கிறான். இவை எதை குறிக்குது என்றால், ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பரலோகத்துக்குரியதான ஒரு பரிகாரத்தை உண்டாக்குவார் என்பதற்கு சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாய் அது நடந்தேறி வந்தது. ஆனால் நிழல் ஒரிஜினம் அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பலியாக இந்த பூமிக்கு வந்து தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 7:26-27 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பரலோக ராஜ்யத்தின் நிழலாக இருக்கிற நியாயப்பிரமாணத்தின்படி, அதனுடைய ஆராதனை முறைமையின்படி, அதுக்குரிய பலிகளினாலே முதலாவது சொந்த பாவத்துக்காக 2 வெள்ளாட்டு கடாவில் ஒன்றில் ஆரோனும் அவனுடைய குமாரனுடைய பாவத்துக்காக அது பாவத்தை அந்த ஆட்டின் மேலே சுமந்து அந்த ஆடு என்ன செய்து பலியிடப்பட்டு இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு, ரெண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு ஆட்டின் மேலே அவர்கள் கைகளை வைத்து பாவத்தை அக்கிரமத்தை சுமத்தின போது, மீறுதலை சுமத்தின போது அது போக்காடாக விடப்படுகிறது. அதற்கு ஒப்பையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சாயலாகத்தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேறொரு நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியத்தை அவர் சிலுவையிலே பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ரட்சிப்படும்படி அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்து ஒரே தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அருளும்படி அவர் பாவம் இல்லாதவராய் தரிசனமானார். எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார்.
ஆக ஒரே தரம்தான் அந்த பலி. பாவங்களை இயேசு கிறிஸ்து தம்மேல் சுமந்து கொண்ட பாவத்தை அவர் நிவர்த்தி செய்யும்படியாக பாளையத்துக்கு புறம்பாக சிலுவை மரத்துக்கு புறப்பட்டு போனார். சிலுவையிலே எப்படி ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டு இரத்தம் சிந்தி சுட்டெரிக்கப்பட்டதோ, அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பாக அவர் பாடுபட்டார் என்று வேதம் சொல்லி யோவான் 19:17-18 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆக இந்த பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு ஆட்டை எப்படி ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தினானோ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை எப்படி ஒரு ஆட்டின் மேலே கைகளை வைத்து அந்த பாவத்தை அக்கிரமத்தை மீறுகளை சுமத்தி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டதோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் அடையாளம் காட்டினானே. ஆகவே எல்லாருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்து கொள்ளும்படி சிலுவையிலே அவர் அது வெற்றி சிறக்கும்படியாக தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லக்கூடிய கபால ஸ்தலத்துக்கு புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். எஸ்ஐயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இயேசு கிறிஸ்துதாமே சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. சிலுவையிலே அவர் எதையெல்லாம் சுமந்து கொண்டார், அது எப்படி நிவர்த்தியானது என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எஸ்ஐயா 53:12 சொல்லப்பட்டபடி அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டாராம். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு இந்த உலகத்தில் யார் அவரிடத்தில் வருகிறார்களோ அவருடைய பாவங்களை முதலாவது சுமந்து கொண்டார். ஆக எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ஆக கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார், சுமந்து தீர்க்கும்படி. ஏனென்றால் எப்படி ஒரு ஆட்டின் மேலே பாவத்தை ஆசாரியன் சுமத்துகிறானோ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் அக்கிரமம் சாபம் சுமத்தப்பட்டு அந்த ஆடு போக்கடையாய் போகுதோ, அதே போல் ஆண்டவர் மேலே எல்லா உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆவதான காரியம் எஸ்ஐயா 53:11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அநேகருடைய பாவங்களை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, அநேகரை நீதிமான்கள் ஆக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேகருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். 2வது பாவங்களை சுமந்தவர், அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். 3ஆவதாக கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாகும்படி சாபத்தை சுமந்து கொண்டார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அழைத்தார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய பாரத்தையெல்லாம் தான் சுமந்து கொள்ளும்படி சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். சங்கீதம் 38:4 என் அக்கிரமங்களை என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஆக அந்த உலகத்தில் மனிதனுக்கு இருக்கிற குடும்பம், வேலை,
மற்ற கடன் பிரச்சனை, மற்ற போராட்டங்கள், சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் தாங்கக்கூடாத சுமையாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட பாரங்களை, மனிதனுடைய குடும்ப பாரங்களை, வேலை பளுவிலே மற்ற நிலைகள் இருக்கிற பாரங்களை அவர் தாங்கக்கூடிய கூடாததை அவரே சுமந்து கொள்கிறார். 5வது எஸ்ஐ 53:4 துக்கங்களை சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 6வது எபிரேயர் 13:12-13 வசனங்களிலே நிந்தையை சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 7வது காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 கொரிந்தியர் 4:10 சொல்லப்பட்டபடி, 2 தீமோத்தேயு 1:10 சொல்லப்பட்டு மரணத்தை சுமந்து கொண்டு பரிகரித்தார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஆக மரணத்தை ஏன் அவர் சுமந்து கொண்டார் என்றால், சுமார் 7 காரியங்களை அவர் சுமந்து கொண்டார். முதலாம் உடன்படிக்கையில் இந்த காரியங்களெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு பலி செலுத்த வேண்டும். ஆனால் ஒரே பலியினாலே நிவர்த்தியாக்குவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்து மகிமையும் கனத்தையும் முடிசூட்டினவராய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற எபிரேயர் 10:10-11-12 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, ஆக்கினைகளுக்காக, அக்கிரமங்களுக்காக ஒரே தரம் பலியிட்டு இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அங்கே தேவனுடைய வலது பார்சத்தில் எப்படி இருக்கிறாராம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆக இந்த பூமியிலே பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அடையாளம் காட்டினாரே, இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட, மனுஷரால் அடிக்கப்பட்ட, பிலாத்துவினால் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவருடைய காயங்கள், தழும்புகள், இரத்தம் ஓடிக்கொண்டு இருக்க பிதாவின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியில் ரட்சிக்கப்படுகிற கடைசி மனுஷன் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். ஆக கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தை வழிந்து ஓடும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கேட்குற என் ஜனமே, ஒருவேளை உன்னுடைய பாவம், அக்கிரமம், சாபங்களை, ஒருவேளை துக்கத்தை, அநியாயத்தை சுமந்து கொண்டு இருப்பாயானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சுமந்து தீர்க்கிறதுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். யார் இயேசுவின் இடத்துல வருகிறார்களோ அவர்களுக்கு நித்திய விடுதலை தருகிறார். ஆகவே கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதா இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆக ஒரு அருமையான பக்தன் பவுல் சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டான். அவராலே இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. உலகத்துக்கு நான் பாத்திரன் இல்லை, நானும் உலகத்தில் சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேங்கிறார். ஆகவே சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சவால் விட்டு அந்த பவுல் சொல்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார், அக்கிரமத்தை சுமந்து கொண்டிருக்கிறார், நியாய பிரமாணத்தின் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய பாரமான வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கிறார், துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறார், நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். உனக்கு வரக்கூடிய மரணத்தை சுமந்து கொண்டு அவர் ஒரே பலியினாலே நிவர்த்தி இருக்கிறார். அவற்றை வரும்போது எல்லாவற்றிலிருந்து விடுதலை, உனக்கு சுகமும் சமாதானமும் நித்திய வாழ்க்கை உண்டாகும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை
7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.